This video sponsored by SBO. SBO ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி. அவங்க கொடுக்குற ப்ராடக்டை நீங்கள் சோஷியல் மீடியாவில் ப்ரமோட் பண்ணுறது மூலயமா மந்த்லி 15,000 ஏர்ன் பண்ணலாம். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க இதை பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய நேம் குவாலிஃபிகேஷனை சென்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. 6 லட்சம் ஊழியர்களை வீட்டுக்கு அனுப்பும் பிரபல நிறுவனம். ஏயும் மட்டுமல்ல, ரோபோட் வைத்து பெரிய ஆப்பு. ஐடி துறையில் ஏஐ என்னும் செயற்கை நுண்ணறிவு என்பது ஊழியர்களின் வேலையை பறித்து வருகிறது. ஏஐ காரணமாக கொத்து கொத்தாக ஊழியர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டு வருகின்றனர். அதேபோல் அமேசான் நிறுவனமும் ஏஐ பயன்பாட்டில் 15% ஹெச்ஆர்களை பணி நீக்கம் செய்ய திட்டமிட்டுள்ளது. இதன் அடுத்த கட்டமாக தான் 6 லட்சம் ஊழியர்களை பணி நீக்கம் செய்துவிட்டு அதற்கு பதிலாக ரோபோக்களை பயன்படுத்த அமேசான் திட்டமிட்டு வருவதாக திடுக்கிட வைக்கும் தகவல் வெளியாகியுள்ளது. தற்பொழுது ஏஐ என்னும் செயற்கை நுண்ணறிவு ஊழியர்களின் பணிகளை பறித்து வருகிறது. குறிப்பாக ஏஐ புரட்சி ஐடி துறையை ஆட்டி படைத்து வருகிறது. ஐடி துறையில் பணியாற்றும் ஊழியர்கள் ஏஐயால் அதிர்ச்சியடைந்து வருகிறார்கள். மனிதர்கள் செய்யும் பணியை ஏஐ விரைவாகவும் துல்லியமாகவும் செய்வதால் ஐடி நிறுவனங்கள் பணி நீக்க நடவடிக்கையை மேற்கொண்டு வருகின்றன. அதன்படி டிசிஎஸ், அன்சென்சார், மைக்ரோசாஃப்ட், அமேசான் உள்ளிட்ட பல நிறுவனங்கள் ஊழியர்களை பணி நீக்கம் செய்து வருகின்றன. அமேசானை எடுத்துக்கொண்டால் ஹெச்ஆர் பிரிவில் பணியாற்றும் 15% பேரை பணி நீக்கம் செய்ய முடிவு செய்துள்ளது. இதற்கு ஆட்டோமேஷன் தொழில்நுட்பத்தை அதிகமாக பயன்படுத்த வேண்டும் என்ற முடிவுக்கு தான் காரணமாகும். இதன் மூலம் அமேசான் நிறுவனத்துக்கு 12.6 பில்லியன் அமெரிக்க டாலர் வரை சேமிக்கப்படும் என்று கூறப்படுகிறது. இப்படியான சூழலில்தான் தற்பொழுது இன்னொரு திடுக்கிடும் வைக்கும் தகவல் வெளியாகியுள்ளன. அது என்னவென்றால், அமேசான் நிறுவனம் அடுத்த 2 ஆண்டுகளில் 6 லட்சம் பேரை பணியில் இருந்து நீக்க திட்டமிட்டுள்ளது. இவர்களுக்கு பதிலாக ரோபோக்களை பயன்படுத்த திட்டமிட்டுள்ளது. இது தொடர்பாக அமேசான் நிறுவனத்தின் இன்டர்னல் டாக்குமெண்ட்ஸ் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதில் 2027ஆம் ஆண்டுக்குள் அமெரிக்காவில் 6 லட்சம் வேலைகளில் ரோபோக்களை அறிமுகம் செய்ய வேண்டும். இது நிறுவனத்தின் ஆட்டோமேஷன் தொழில்நுட்ப பயன்பாட்டின் ஒரு பகுதியாக மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதன் மூலம் பொருட்களை எடுத்து பேக்கெட் செய்யும் பணிக்கு புதிய மிஷின்கள் அறிமுகம் செய்யப்பட உள்ளன. இதன் மூலம் வாஷ் ஹவுஸில் 1,60,000 பணி காலியாகும். மேலும் நிறுவனத்தின் வேலை செய்யும் மனிதர்களுக்கு பதில் 75% வரை ரோபோக்களை பயன்படுத்த வேண்டும். இதன் மூலம் நிறுவனத்திற்கு 12.6 பில்லியன் டாலர் மிச்சமாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.